பிடிஎஸ் நண்பீது எங்களுக்கு வணக்கங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி என்னடா எடுத்தோன்னே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பனாக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. இது என் ஃபோனோட டிஸ்பிளே தான். இன்றைக்கி என் ஃபோனில் தான் ஒன்று எடுத்து சொல்ல போகிறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என் ஃபோனோட டிஸ்பிளே தான். இது மாதிரி நிறையா பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் அதுக்கு எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க வீவர்ஸில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, வீவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, ப்ளஸ் வீவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வீடியோ தான் இந்த வீடியோ. ப்ளஸ் ஆல்பத்தோட பிஹைண்ட் ஸ்டோரி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் ட்ரீசர் வந்திருக்கு, அதை பற்றி அப்படி சின்ன நோட் தான் தரப்போகிறேன். ஸோ இது மாதிரி பிடிஎஸை பற்றி சூப்பரான அப்டேட்லாம் நீங்கள் சப்போர்ட்டர்ஸ்லாம் ஆமிஸாக தெரிஞ்சுக்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த யூடியூப் போனீங்கன்னா உள்ளார போய் உங்கள் ஆஜன் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் இப்படி வரும். அங்கே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை அழுத்தாமல் மறக்காம அழுத்தி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் எப்போ போல சொல்லுங்கள். நானும் உங்களுக்குள்ள க்யூட்டாக கமெண்ட் பண்ணுறேன். திரும்ப சேனலில் நம்ம ஆர்ஜே ஃபேமிலியில் மறக்காமல் அப்படியே ஃபாலோ ஆகிக்கணும். அதே எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஃபாலோ பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஃபாலோ மறக்காமல் அழுத்திக்கிட்டிங்கன்னா நம்ம ஆர்ஜே, அதாவது 340 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிக்கலாம். ஸோ மறக்காமல் அதையும் அப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும், போட்டுகிட்டே இருப்போம். பிடிச்சா அப்படியே சச்சுக்குன்னு எடுத்து ஒரு இப்படி லைக் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாவும் சொல்லிட்டேன். வீவர்ஸுக்கு வந்தீங்கன்னா வீவர்ஸ் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பேன், அதனால் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து. இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வீவர்ஸ் ஆப் ஏற்றும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தா, நார்மலாக ஒரு பர்மிஷன் கேட்கும். அந்த எப்போதுமே ஜென்ரல் பர்மிஷன் தான். ஒரு பர்மிஷனை கொடுத்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் கேட்கும், ஒரு 3 லாங்குவேஜ். அதில் நம்மளுக்கு எப்போது வர லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ மறக்காமல் அந்த இங்கிலீஷ் அழுத்தி விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரீயாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இங்கிலீஷ் அழுத்தினதுக்கப்புறம் என்ன கேட்கும்னா, ஒரு நார்மல் பேஜ் இப்படி வரும். அப்புறம் லாகின் கேட்கும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி, கூகுள் அண்ட் ஆப்பிள் ஃபோன் கேட்கும். ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கோங்க, ஆப்பிள் வழியாக போங்க. இல்லைனா நம்ம கூகுளுக்குள்ளே போய் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மாதிரி பிடிஎஸ் எல்லாமே இருப்பாங்க, சிக்குன்னு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் ஒரு பிடிஎஸ் சிக்குன்னு அழுத்திங்கன்னா உங்கள் நிக்நேம் கேட்கும். அந்த நிக்நேம் கொடுத்தீங்கன்னா வேலை ஓவர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஸ், இதுதான் பிடிஎஸோட அப்டேட்ஸ். அதாவது நம்ம பிடிஎஸ் ஆர்மி கொடுக்குற ஃபீட்ஸ்லாம் இதில் வந்துகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் போடுற ஃபீடையும் நான் பார்க்கணுன்னா மறக்காமல் உங்கள் ஐடி என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் ஃபீடு போட்டிருக்காங்க, இதனால் நான் இது வரைக்கும் இது போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்துக்கலாம். அங்கே போய் நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணால் இதை அழுத்தி இதில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி ஃபீட் பண்ணால் போடலாம். இங்கே இமேஜஸ் அழுத்தி இமேஜ் போகும். இப்போ 4 நாள் என்னோடய ஃபோட்டோ தான் வரும். ஸோ அது அப்புறமா நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆர்டிஸ்ட் இதில் போட்டிங்கன்னா நம்ம பிடிஎஸ் க்யூட் பசங்க போடுற ஸ்டோரிஸில் அண்ட் இமேஜஸ் எல்லாமே வரும். நீங்கள் போய்ட்டு அதுக்கு இந்த சேர் கொடுக்கலாம். சேர் என்னென்னா லைக் தான், சிம்பிள். எப்படி எல்லாத்துலேயும் இருக்கோ இதில் சேருமோ. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க போடுற ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அது நமக்கு எப்படி புரியாது, கொரியாவில் இருக்குன்னு சொல்கிறது. நீங்களாம் ஜீனியஸ், உங்களுக்கு புரியும், ஆனால் எனக்கு புரியாதுல்ல. ஸோ என்ன மாதிரி அதுக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. போட்டோன்னே இங்கே ட்ரான்ஸ்லேஷனோட ஆன்சரும் வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு புரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பார்க்க நிறையா சொல்லியிருக்கும். நிறையா பேர் க்யூட் பாய்ஸ் க்யூட் இமேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீடியாவுக்கு போனீங்கன்னா எப்போதும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ப்ரோக்கன் ஆர்மிஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க ஆல்பம்ஸ் இருக்குது, மூவி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நியூ ஆல்பம்ஸ் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது அண்ட் மெர்ச்சடைஸ்லாம் இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் கம்ப்ளீட்டாக சொன்னேன்னு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி புரியாமல் இருந்துச்சு, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி நீங்கள் கமெண்டில் கேட்குறது சிச்சுக்குன்னு எனக்கு இங்கே நிற்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கமெண்ட் இருக்குன்னு, நான் கஷ்டப்பட்டு ரீப்ளை பண்ணுறேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு சின்ன லைக் தான், மறக்காமல் அழுத்தி விட்ருங்க. அதே போல் எப்போதும் உங்கள் கமெண்ட்ஸ் நான் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டாப் கமெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச கமெண்ட் கிடையாது, நான் சும்மா ரேண்டமாக தான் எடுக்கிறேன், யாருக்கும் கோச்சிக்காதீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவங்கள பாருங்கள், 10th படிக்கலாம் செலிபிரேஷன் 10th வீடியோ போட்டிருந்தேன்ல, பார்க்காம வந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க போல பிரியா. ஸோ செம்ம கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் எடுப்போம், தேங்க்யூனா சொல்லிக்கிங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஜானு பாருங்கள் எப்போதும் போல் லவ்லி கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு யார், என்னை போல் ஒரு காலேஜ் மெம்பர் சேட் நியூஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஹாப்பியாக இருந்த வேறு வழியில் நமக்கு அதுதான் அது. அதுக்கப்புறம் இவங்க பாருங்க, நித்யஸ்ரீ வாட்ச் இஸ் பர்பிள் யூ அண்ட் பர்பிள் எல்லாருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆர்ஜே ஃபேமிலி எல்லாருக்கும் பர்பிள் ஹார்ட்ஸ் அண்ட் என் வாய்ஸ் எல்லாருமே ஸ்வீட்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நிறையா பேர் ஹாப்பியாக இருக்கீங்க லீவை கேட்டு. நான் தான் சேடாக இருக்கேன், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எப்போ போல் ஹாப்பி தான். ஸோ கேரளா கைஸ் அண்ட் ஸ்ரீலங்கா கைஸ், உங்கள் அப்டேட் எனக்கு சரியாக தெரில கைஸ். இருந்தாலும் எக்ஸாம் எழுதுனா நான் கேரளா தானே, நீங்கள் ஆல்வேஸ் ஜீனியஸ் தான், மறக்காமல் எழுதுங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாங்க, உண்மையான நியூஸ் தாங்க. ஏன்னா ரியலின்னு கேட்குறீங்க, எல்லாம் உண்மையான நியூஸ் தான். ஸோ இது மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க, எல்லாருமே டப்புன்னு படிச்சிடுறேன். ஸோ பர்பிள், பிடிஎஸ் ஆர்மி கேர்ள், சோனா, அதுக்கப்புறம் ஏஞ்சல், அதுக்கப்புறம் யார், ரெய்னி, அதுக்கப்புறம் பிடிஎஸ் ஆர்மி பர்பிள் 2010, அதுக்கப்புறம் ரேஷ்மா, அதுக்கப்புறம் ஆதி, நிவி, அதுக்கப்புறம் ஜானு, அதுக்கப்புறம் குமாரா,
அப்புறம் நிவேதிதா, பிரியா, வி, ஜானு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி எப்போது போல் உங்கள் கமெண்ட் சொன்னால் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ இன்றைக்கி இது மாதிரி சொல்லிப்பேன் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பியோட அப்டேட் கேட்கலாம். பி ஆல்பத்தோட அப்டேட் வந்து அதாவது 27th அன்னைக்கு, அதாவது கொரியன் டைமில் வந்து நைட் 8 o'clock வருது. அப்புறம் அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் 28 அன்றைக்கி வரும். ஸோ அவங்கள 27 வருதுன்னா நம்மளுக்கு 28 மார்னிங் வரும். 6:30 7:30 வரும்னு நினைக்கிறேன். ஸோ டீசர் அன்றைக்கி பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு 28 மார்னிங் வந்து அதோட பிஹைண்ட் ஸ்டோரியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி அப்படியே வீடியோ முடிக்க நானும் டயர்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி வீடியோ போட முடியல, அதனால தான் ஸ்டோரியாக போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, இருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் ப்ரோ தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஒரு லைக் அழுத்தி விட்டு நாளைக்கு ஒரு சூப்பர் வரேன். அண்டில் பாய் ஐம் ஆர்ஜே அண்ட் லவ்விங் எஸ். சரி ஓடாத ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நீ ஏன் பர்ஃபார்மன்ஸ் அது சொல்கிறான்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன் அது வந்து லேட்டாக சொல்கிறேன், அப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அது டைம் இருக்குது, டைம் வரப்போ கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி February 28 வந்து ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. அது பிடிஎஸ்க்கு ஒரு அவார்ட் செரமனி இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாய் கைஸ், எனக்கும் அப்படி டயர்டாக இருக்குது.